Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 498 part 1. ஓபன் பண்ணா வருஷம் சீசன் வரும் போகும். சோ இப்போ வந்திருக்கிறது வின்டர் சீசன். காடு ஃபுல்லா பனியா பொழிஞ்சு தள்ளுது. நம்ம பழுக காட்டுக்குள்ள ஒரு கரடியை போட்டு விரட்டிட்டு இருக்கானுங்க. எப்படின்னா சாபவும் ஏசும் ஒரு சைடு, லூஃபி இன்னொரு சைடு. அந்த கரடிக்கு நல்லாவே தெரியுது இவனுங்க கையில மாட்டினா பொழந்துருவானுங்கன்னு. சோ விழுந்தடிச்சு அங்கிருந்து கஷ்டப்பட்டு ஓடும். என்ன பண்றது, ஆப்போசிட்ல மலை, அதுக்கு மேல போக முடியல. அது மட்டும் இல்லாம லூஃபி மேல இருந்து ஒரு ஜம்ப போட்டு கரெக்டா அது மேலேயே போத்துன்னு விழுவான். அப்படி அடிச்சு தெரிச்சதுல அந்த கரடி அங்கேயே மட்டை. அதுவும் தப்பிக்கிறதுக்கு எவ்வளவோ எந்திரிக்க ட்ரை பண்ணோம், ஆனா ஒண்ணு முடியல. உடனே லூஃபி செம ஹாப்பி. ஏன்னா பையன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி தன்னந்தனியா ஒரு வேலையை பார்த்திருக்கான். உடனே ரெண்டு பேரும் பாராட்டி தள்ளுவானுங்க. சரி ரைட், இன்னைக்கு இதை சூப் வச்சு குடிச்சலான்னு வேற முடிவு பண்ணுவானுங்களா. அங்க லூஃபி சந்தோஷத்துல நான் சாதிச்சிட்டேன் அதை சுத்தி ஆடிட்டு இருப்பான். அந்த டைம் குருன்னு ஒரு சவுண்ட், அதை கேட்டுட்டு ரெண்டு பேரும் மிரண்டுருவானுங்க. என்னடான்னு பார்த்தா அந்த காட்டுக்குள்ள தெரியுமே பெரிய சைஸ் புலி அதாங்க வந்து நின்றுட்டு இருக்குது. அதை பார்த்தோன்னே லூஃபியோட மூஞ்சி அப்படியே பேய் அடிச்ச மாதிரி ஆயிரும். அதை அடி எதை தண்டின்னு. இப்ப என்னன்னா அந்த புலிக்கு அந்த கரடி தான் தேவைப்படும். அதனால ஏசும் சாபோவும் லூஃபி அங்க இருந்து உடனே தப்பிச்சு வர சொல்லுவானுங்க. அவன் பயந்து நடிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பானா. அதை அப்படியே ஒரு ஜம்ப போட்டு வந்து நம்மால பயங்கரமா ஒரு லுக் விடும். என்னதான் லூஃபிக்கு அந்த டைகரை பார்த்து பயம் இருந்தாலும் பையன் சும்மா கெத்தா பேசுவான். என்ன ஆணியனுக்கு நான் இதை விட்டுட்டு போகணும், கஷ்டப்பட்டு மலையில இருந்து உருண்டு அடிச்சு புடிச்சு இதை மட்ட பண்ணது நானு, அதனால நான் விட்டுட்டு போக மாட்டேன். மலையில இருந்து விழும்போது மண்டடி வாங்கினது நான் தான், நீ இல்ல, ஒழுங்கா ஓடியன்னு சொல்லி கையில வச்சிருக்க பைப்பை வச்சு அடிச்சு வரட்ட ட்ரை பண்ணுவான். அது இவனை பார்த்து காண்டாயி அதோட கையை வச்சு ஒரு அடி அப்படியே தெரிச்சடிச்சு போய் விழுவான். நார்மல் சைஸ் புலினா பரவாயில்ல, பொழந்துருவானுங்க. இதுதான் பெத்த பெரிய சைஸ்ல இருக்குது. ஏசும் சாபம் டே முட்டாள்தனமா பண்ணாத, பேசாம வந்துருன்னு எவ்வளவு சொல்லுவாங்க. ஆனா அவன் கேட்கறதா இல்ல. நான் அந்த புலிய பொழந்து கட்டியா அவன் அதை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். அது ஊத்திக்கும். அப்புறம் அது இழுல நேரா தலையில போய் விழுவானா. அது மறுபடியும் அவனை அடிச்சு தெருக்கி விட்டுட்டு அந்த கரடியை எப்படி சாப்பிடலான்னு அப்படியே மோந்துட்டு இருக்கும். லூஃபி அப்பவும் விடாம கம்னு சொல்லி அட்டாக் பண்ண போவான். உடனே அவனுக்கு ரெண்டு பேரும் அடிச்சு புடிச்சு தூக்கிட்டு போயிருவானுங்க. ஏன்னா அந்த பெரிய சைஸ் டைகர் இப்ப அந்த கரடி மேல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்குது. இந்த டைம்ல எஸ்கேப் ஆனாதான் இவங்கள சும்மா விடும். இல்லன்னா லாலிபாப்ப வாயில போட்ட மாதிரி லபக்குன்னு போட்டுட்டு அது பாட்டுக்கு போயிடும். போகும்போது கூட லூஃபி கத்திட்டே போவான், உன்னை நான் விடவே மாட்டேன்னு. அதுக்கப்புறம் அப்படியே சோகமா வருவானா. கூட இருக்க ரெண்டு பேரும் சொல்லுவானுங்க, அட விடுப்பா, அந்த டைகர் கிட்ட எல்லாம் போட்டி போட்டு நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு. ஆனா அவனால இன்னும் ஏத்துக்க முடியல. அது நான் கஷ்டப்பட்டு ஜெயிச்சது, என்கிட்ட இருந்து அது திருடிட்டு போயிருச்சுன்னு சொல்லி அந்த பிரிட்ஜ்ல கண்டமேனியை குதிப்பான. அது அப்படியே ஆட ஆரம்பிக்கும். உடனே லூஃபி அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவான். அட அப்பவாச்சும் சும்மா இருக்க வேண்டியதானே, மறுபடியும் திங்குன்னு குதிக்க ஆரம்பிச்சிருவான். அவ்வளவுதான், டப்புன்னு அந்த பிரிட்ஜ் உடஞ்சு அப்படியே கீழே விழ போவான். அதுக்குள்ள ஏசு சாபோ ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியோ லூஃபியோட கையை பிடிச்சிருவானுங்க. அப்புறம் என்ன கஷ்டப்பட்டு அடிச்சு பிடிச்சி எப்படியோ லூஃபியை காப்பாத்தி நேரா அவனுக்கு ஹைட் அவுட்டுக்கு வந்தாச்சு. ஏசுக்கும் சாபோக்கும் ரொம்ப சோகம். இன்னைக்கு நம்ம டே இவ்வளவு மோசமா போயிருச்சேன்னு. லூஃபி என்ன மோசம்னு கேஷுவலா கேப்பான். நெருக்குன்னு மண்டையிலே ஒரு போட போட்டுட்டு உன்னால் தான் இவ்வளவு பஞ்சாயத்தும், பேசாம இருக்கடாமா. சரி ரைட்டுன்னு தூங்க போவானுங்களா. லூஃபி இன்னைக்கு சாபோவும் ஏசு அவனுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ண யோசிச்சு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவான். உடனே பெட்ஷீட்டை தலையில தூக்கி போட்டுட்டு பயங்கரமான பிளானிங். நம்ம கப்பல்ல நம்ம அண்ணனுக்கு கூட இருந்தானுங்கன்னா கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். எவ்வளவு பெரிய பைரட்ஸுங்க வந்தாலும் மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து பொழந்து கட்டியலான்னு சொல்லி பயங்கரமா யோசிச்சு பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருப்பான். உடனே ரெண்டு பேரும் என்னடா நட்டுகள் இருச்சான்னு கேட்பானுங்க. ஆடா அதெல்லாம் இல்லப்பா, நீங்க ரெண்டு பேருமே என்னோட கப்பலுக்கு வந்துருங்க, நம்ம எல்லாம் ஒன்னா டிராவல் பண்ணலாமா. என்னடா சடனா பிளான் பண்ற, இதெல்லாம் எங்க பிளான்லயே கிடையாது, அதெல்லாம் ஃபியூச்சர்ல நடக்குமா. ஆனா லூஃபியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒன்னா இருந்தா தானே செம்ம ஃபன்னா இருக்குது. அது மட்டும் இல்லாம இவனோட ஹெல்ப் அவனுக்கு ரெண்டு பேத்துக்கு தேவையாமா. கரெக்ட் தானேமா தம்பி, ஒரு விஷயத்த ஒழுங்கா யோசிக்கணும். உன்னோட ஹெல்ப் எங்களுக்கு தேவைப்படாது, எங்களோட ஹெல்ப் தான் உனக்கு தேவைப்படும். அதனால கப்சுப்புன்னு படுத்து தூங்கி இல்ல பல்லகளா தட்டி விடுவான். அவன் இல்ல நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேமா. உடனே ஏசு இருந்துகிட்டு பேசாம நீங்க எல்லாரும் என்னோட ஷிப்புக்கு வந்துருங்களேன், எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணலாமா. உடனே லூஃபி என்னோட கப்பலும்பா, அவன் என்னோட கப்பலும்பா. மொத்தத்துல மூணு பேரும் மாத்தி ஏன் கப்பலு நடிச்சுக்கிறானுங்க. சாபோ யார் கப்பலையும் ஒர்க் பண்ண மாட்டானாமா. ஏசும் அதே மாதிரி தான். லூஃபிக்கு கேப்டன் ஆகணும்னு ஆசை. அதனால இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது, பேசாம படுன்னு அவனுக்கு ரெண்டு பேரும் படுத்துருவானுங்களா. உடனே லூஃபி ஒரு ஐடியா எடுத்து கொடுப்பான். என்னன்னா யார் அந்த பெரிய சைஸ் டைகரை தோக்கடிக்கிறாங்களோ அவங்க தான் கேப்டன், ஓகேவான்னு கேட்பான். சாபோ எல்லாம் ஷாக் ஆயிருவான். பின்ன அது பயங்கர ஸ்ட்ராங், அதை எதிர்த்தெல்லாம் நிக்க முடியுமா. ஆனா லூஃபி அப்படியெல்லாம் இல்ல, ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி சொன்ன உடனே அவனுக்கு ரெண்டு பேருமே கரெக்ட் நல்ல ஐடியா பானுங்க. இப்ப அதை யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் கேப்டன். அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஆகுது. நம்ம பழுக மூணு பேரும் அந்த புலி கூட சண்டை போறதுக்கு ரெடி ஆயிட்டானுங்க. இப்ப இவங்க எல்லாம் யார் அதை ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர்ஸ். என்ன முதுகுல மீன் எல்லாம் கட்டிட்டு வந்திருப்பானுங்க. லூஃபி ஏன் எதுக்குன்னு கேட்பான். இன் கேஸ் அதுகிட்ட மாற்ற நிலைமை வந்துச்சுன்னா இதை அதுகிட்ட தூக்கி போட்டுட்டு அவனே எஸ்கேப் ஆயிடலாம்ல. எப்படி பிளானிங். சார் ரைட்னு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருப்பானுங்களா. உள்ளுக்குள்ள இருந்து கர்ருன்னு பயங்கரமான சவுண்ட் வந்துருச்சுன்னு ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்கும் போது கருப்பு கலர்ல ஒரு பெரிய கரடி ஒண்ணு இருக்கும். அந்த கரடி வந்து நின்னுட்டு இருக்கும். உடனே லூஃபி உன்னை ஏன் இப்ப கூப்பிட்டான், போ நாங்க வெயிட் பண்ற ஆளே வேற அப்படின்னு சூசூன்னு முடிக்க விடுவான். ஏசுக்கு
நல்லாவே தெரியும் இதுவும் அந்த டைகர் அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங் ஆனதான்னு. இதை தோக்கடிக்க முடியலன்னா அந்த டைகரையும் தோக்கடிக்க முடியாது. சோ இதை வச்சு பிராக்டிஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டு ஏசு ஃபர்ஸ்ட் ஓடுவான். அவனை ஃபாலோ பண்ணி சாபோ, அவனை ஃபாலோ பண்ணி லூஃபி. சோ ஏசு என்ன பண்ணுவான், போன வேகத்துக்கு ஒரு ஜம்ப போட்டு அதோட மண்டையில சும்மா நச்சு 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 நச்சுன்னு 40 அடி அடிப்பான். அடிச்ச அடியில அந்த கரடிக்கு அப்படியே கிரிகள் விட்டுரும். லெப்டுக்கா ரைட்டுக்கான அப்படியே நடக்க முடியாம தள்ளாடிட்டு இருக்குமா. மண்டை பயங்கரமா வீங்கிரும். ஆனா அது மயக்கம் போட்டு கீழே எல்லாம் விழல. அப்படியே கொல்ல கால நம்மளால லுக்கு விட்டு இருக்கும். அதுக்கப்புறம் காட்டுத்தனமா ஒரு கத்து கத்தும். அவ்வளவுதான், நம்ம பயிலுக பார்த்துட்டு அப்படியே மறந்துருவானுங்க. அப்புறம் என்ன, அது விரட்ட நம்மளுக ஓட அது விரட்டன்னு ஒரே ஆட்டம் பாட்டம் ஓட்டம் தான். என்ன அது பயங்கர வேகமா வருது, நம்மளால அவ்வளவு வேகமா ஓட முடியல. லூஃபி எல்லாம் ஐயோ நம்ம சாக போறோம்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா ஒரு சுத்தில ஒண்ணு சல்லுன்னு அவங்களை கிராஸ் பண்ணி போய் நேரா அந்த கரடி மேல அடிச்சு அப்படியே திருச்சிரும். அதுக்கப்புறம் வயசான ஒருத்தர் அங்க ஸ்டைலா வந்து நிப்பாரு. யாரா இவருன்னு லூஃபி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த பியர் அவர் அட்டாக் பண்றதுக்காக வேகமா ஓடி வரும். சாபோக்கு தெரியும் இவரோட பேரு நக்குரி, கிரேட் டெர்மினலை சேர்ந்தவர். அவரு அந்த கரடி வேகமா அட்டாக் பண்ண வரதை பார்த்து கூட பயப்படாம அதை நோக்கி பயங்கர டெரரா போயிட்டு இருப்பாரா. எல்லாம் வேண்டாம் அது பக்கத்துல போகாதீங்க, அது அட்டாக் பண்ண வருதுன்னு எவ்வளவோ கத்துவானுங்க. ஆனா அவரு கேட்காம அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருப்பாரா. எல்லாத்துக்கும் பயங்கரமான ஷாக்கு, என்னதான் பண்ண போறாருன்னு. கரெக்டா அது பக்கத்துல வந்தோடனே அந்த இடத்துல பயங்கரமா காத்தடிச்சு அப்படியே புழுதி பறக்கும். அவ்வளவுதான், அடிச்சு காலி பண்ணிடுச்சுன்னு பார்த்தா அதான் இல்ல, கையை நீட்டிட்டு நிறுத்துன்னு சொல்லியிருப்பாரு. அதுவும் உடனே அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் கெத்தா நீ இருக்க வேண்டிய இடம் இது கிடையாது, ஒல்லுங்க காட்டுக்குள்ள போயிரு, திரும்பி உன்னைய பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாரா. அது உடனே மூஞ்ச தொங்க போட்டுட்டு அங்க இருந்து சுவாகமா அங்க இருந்து கிளம்பிரும். நம்ம ஆளுங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. லூஃபிக்கு அதை பார்த்தோன்னே செம ஹாப்பி. ஏன்னா இதே மாதிரி அவனை காப்பாத்தும் போது அந்த சி மான்ஸ்டரை அப்படியே முறைச்சே வரட்டி அடிச்சிருப்பான். சோ அதை பாக்குற மாதிரியே இருக்குன்னு லூஃபி பார்த்துட்டு சந்தோஷப்படுறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.